ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போது புதுசாக சாமந்தி செடி வாங்கினா நம்ம வந்து வேரோடு நட்டிருந்தாலும் வேர் இல்லாமல் கட்டிங்ஸ் பண்ணி வேர் வர வச்சுருந்தாலும் இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக சாமந்தி செடி வளர்க்கலாம். ஹைப்ரிட் கூட நல்லா வரும். நாட்டு சாமந்தியும் ஹைப்ரிடும் நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே நல்லா வளர்க்கலாம். இது வந்து ஹைப்ரிடு பாருங்கள், இது வந்து சந்தன கலரு பூ. இதே போல் தான் வந்து இதுவும் சந்தன கலரு, இதுவும் ஹைப்ரிட் தான். ஆனால் இது சில டைமில் டார்க்காக பூக்குதுன்னு சொல்கிறாங்க, இதே கலரில் தான் பூக்குதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இது வேறு கலர் தான். இது போல் வந்து நம்ம ஹைப்ரிட் செடி வாங்கினாக்கா நீங்கள் வந்து எப்போவுமே போல் தான் நம்ம தண்ணி மட்டும் கரெக்டாக ஊற்றிட்டு ரொம்ப உச்சி வெயிலில் வைக்காமல் பார்த்துக்கணும். அது மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும் ஹைப்ரிட் பிளான்ட்டுக்கு, சாமந்தி செடிக்கு. இப்போ நான் நட்டுட்டேன். இது எப்படின்னா ஒரு செடியோட கூட வந்தது இந்த லைட் சந்தன கலரு. அதாவது இப்போ நான் பிஸ்கட் கலர் காமிச்சல லைட் பிங்க்கு, அது போல் தான் இந்த பூவும் இருந்தது பெருசாக. ஆனால் ஒரே ஒரு செடி அதுக்குள்ளே இந்த சின்ன கன்று அது கூட சரியில்லை. இருந்தாலும் நம்ம மெதுவாக வேரோடு எடுத்து இந்த பாட்டுக்குள்ளே நட்டுட்டேன் பாருங்கள். 2 days ஆயிடுச்சு நட்டுட்டு. நல்லாயிருக்கு பிளான்ட்டு. ஆனால் பூ வந்து நம்ம ஏற்கனவே சரியில்லாத பிளான்ட்டுக்கு உடனே பூவெலாம் கட் பண்ணக்கூடாது, மெதுவாக தான் கட் பண்ணணும். வெறும் மணல் அது போல் இருக்கிற சாயிலில், பழைய சாயிலில் நான் நட்டு வச்சுட்டேன். கோகோபீட்டெல்லாம் இதில் இல்லை. ஏற்கனவே நம்ம கலந்து போயிருந்த மணல் தான் நான் நட்டிருக்கிறேன். ஆனால் இப்போ நம்ம நட்டு 2 days ஆயிடுச்சு. இந்த சப்போஸ் பழுத்து இந்த இலை ஸ்டெம்முக்கு ஜாயிண்டான இடத்துல நீங்கள் கட் பண்ணிடக்கூடாது. லீஃபு கொஞ்சம் தள்ளி லீஃப் கட் பண்ணிடணும். அப்புறம் இதுவே காஞ்சி கொட்டிடும். ஏன்னா ரொம்ப கிட்ட நெருக்கமாக நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா செடிக்கு பாதிப்பாயிடும். சரியில்லாத செடிக்கு சொல்கிறேன் நான். இப்போ நம்ம வந்து இந்த பக்கமாக சரியில்லைன்னா கூட நம்ம பழுத்து போய் காஞ்சி போயிருந்தால் மெதுவாக கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நட்டு 2 days கழிச்சு இருப்பலாம்னா. ஆனால் ரூட்டோடு நான் நட்டு வச்சுக்கிறேன். இந்த செடி ஒரே ஒரு கன்று, சின்ன கன்று இருந்தது இந்த கலரில். இது பாருங்கள், இது வந்து நேற்று வீடியோவில் நம்ம நட்டுமே அந்த பிளான்ட்டு. பூவோட தான் நட்டிருந்தேன். பூவெல்லாம் கட் பண்ணிட்டேன், மொட்டு மட்டும் விட்டுருக்கேன். சைடில் கூட பெரிய இலையாக இருந்தது பாருங்க, அது கூட நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா சில டைமில் அந்த லீஃபெல்லாம் கொஞ்சம் ஸ்டிஃபாக நல்லாயிருக்கும், செடி பார்க்கும்போதே நல்லாயிருக்கும். அது போல் இருந்தால் பரவாயில்ல. சோகமாக சாஞ்ச போல் இருந்தால் அந்த லீஃபெல்லாம் எடுத்துடணும். ஏன்னா ஹைப்ரிட் பிளான்ட்டுக்கெல்லாம் நம்ம மெதுவாக எடுத்துடணும். அது போல் நான் பார்த்துட்டு மறுநாள் கட் பண்ணிட்டேன் பாருங்கள். கொஞ்சம் பெரிய இலையாக வச்சுருப்பேன் நான் நடும்போது. அந்த பிளான்ட்டு தான் இது. சாய்ச்சி வச்சிடணும் கிராஸாக. ஆனால் குச்சி வைக்கல வீடியோவில். இப்போ நான் காலையில் வந்து குச்சி வச்சுட்டேன் ஆடாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கு சொல்கிறேன். அதாவது ஷேக் ஆனால் செடிக்கு பாதிப்பு, அதுக்கு சொல்கிறேன் நான். மெலிசான குச்சிங்கெல்லாம் வைக்கலாம் ஆடாமல் இருக்கிறதுக்கு. தண்ணி மட்டும் அதிகமாக ஊற்றக்கூடாது. இன்னும் 2 days தண்ணி ஊற்றாமல் நான் பார்த்துட்டு அப்புறமா ஊற்றுவேன். இப்போ இது போல் நம்ம இந்த செடி வந்து நான் நட்டது வந்து பழைய மண்ணில் இந்த செடி வேரோடு நான் நட்டிருக்கிறேன். மேலுக்கு மட்டும் நான் என்ன போட்டிருக்கிறேன்னா இப்போ காலையில் போட்டேன். என்ன நான் எந்த எரு போட்டிருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். பழைய மணல் அந்த மண்ணில் சின்ன கன்று நட்டுட்டோம். மேல் மண்ணில் வந்து சாம்பல் உட்டேஷ் வந்து போட்டிருக்கேன் மேல் சைடில். அதாவது நான் எப்படி பண்ணேன்னா, இந்த குச்சி, கொய்யா மரத்து குச்சி, இலை காஞ்சதெல்லாம் இருக்கும் பாருங்கள், அது எல்லாமே போட்டு கொளுத்திட்டு அந்த சாம்பல் தான் இதுக்குள்ளே நான் போட்டிருக்கேன். நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். மண்ணில் போட்டு கலந்துட்டு மேல் பாகத்தில் மண்ணோட போட்டுட்டேன். சாம்பல் போட்டால் சூப்பராக செடி வளரும், ஃபாஸ்ட்டாகவும் வளரும் சாம்பல் போட்டால். சப்போஸ் சாம்பலெல்லாம் போடல, நீங்கள் வாழைப்பழம் தூளே வந்து கொளுத்திட்டு அது கூட சாம்பலாக்கி போடலாம். இல்லை வாழைப்பழம் தூள் காய வச்சுட்டு பவுடராக்கி மேல் சைடில் தூவி வச்சிடலாம். அது போல் கூட செய்யலாம். நான் வந்து எல்லாமே கொஞ்சம் போல் எல்லாமே சேர்த்துடுவேன். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.